சகுனம் பலிக்குமா? இப்போ சகுனத்தை நம்பலாமா? இப்போ பூனை குறுக்க போகுது, எல்லாத்துக்கும் கெட்டதாக நடக்குது. இப்போ இந்த சகுனத்தை நம்ம நம்பலாமா? சகுனம் பலிக்குமா? இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் நடக்காது, எனக்கு அதெல்லாம் பலிக்காது, அந்த மாதிரி ஒரு சிலர், அதாவது ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு சிலர். இன்னொரு சிலர் இருப்பாங்க, இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். எது நடந்தாலும் தனக்கே நடக்கிற மாதிரி, எல்லா பிரச்சனையும் எனக்கே நடக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ சகுனம் பலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு நல்லது கெட்டது எது நடக்கிறதுக்கு முன்னாடியும் சில அறிகுறிகள் நம்மளுக்கு காண்பிக்கும், தெரியப்படுத்தும். இதை ஊர்ந்து கவனிச்சாதான் நம்மளுக்கு புரியும். நம்ம இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம சிலர் நிறைய பேரெல்லாம் கவனிக்கிறது இல்லை, அதனால் அது நம்மளுக்கு புரியறதில்லை. அதுலேயே கவனித்து அதையே இது பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது கரெக்டாகவே தெரியும். அப்போ இந்த சகுனம் பலிக்கிறதுங்கிறது உண்மை. இப்போ பூனை குறுக்க போகிறது எல்லாத்துக்கும் தப்பு தான் நடக்குதா அப்படின்னா, ஒரு சிலருக்கு நல்லது நடக்குது, ஒரு சிலருக்கு தப்பாக நடக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பூனை குறுக்க போகிறதுல லெஃப்ட் டு ரைட் போச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவே ரைட் டு லெஃப்ட் போச்சுன்னா அது தவறான அமைப்பு, கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு நடக்கும். அப்போ சகுனத்தை நம்பணும், சகுனம் பலிக்கும்.